அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி சேவா மேம் உங்களுடைய அறிமுகத்திற்கு. இந்த தளம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ரெட் ஃபோர்ட் தளம் தொடர்ந்து பல வருடங்களாக தினமும் ஒரு புத்தகத்தோடு நமக்கு எல்லாருக்கும் பேசுறதற்கு வாய்ப்பு, அதை புத்தகத்தை படித்து கொண்டு வந்து இங்கே சேர்க்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற இந்த ரெட் ஃபோர்ட் தளத்திற்கும் இதன் ஃபவுண்டர் டேப் வாலண்டியர்ஸ் அன்புதுரை சார், செங்குபால் சார் அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்க புத்தகம் மேம் சொன்ன மாதிரி சிந்தனை சிற்பங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு நூல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் 30 பேருக்கிட்ட சேர்ந்து கட்டுரைகள் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள்ல வெவ்வேறு கோணங்கள்ல அந்த விஷயங்களை அணுகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த கட்டுரைகளை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருந்த கட்டுரைகள் யாரோடது அப்படின்னா, நம்ம எழுதினவங்களுடைய பெயர் புலவர் திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி அம்மா அவர்கள். அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. பணி ஓய்வு பெற்றவங்க. திருக்குறள் கதைகளுக்காக 10 திருக்குறள் சிறுகதைகள் அந்த உலக சாதனை தொகுப்பிற்காக அம்மா ஏற்கனவே கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதே போல இப்போ சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாக அவங்களுடைய 2 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றது. மனதிற்குள் ஒரு பயணம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பும் அம்மா வந்து வெளியிட்டிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்தாளர் அவங்களுடைய கட்டுரையை இன்னைக்கு இந்த தளத்துல அறிஞர்கள் பெருமக்கள் இருக்கின்ற இந்த தளத்துல நான் வந்து பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. அதற்கு உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு நான் வந்து என்னுடைய உரைக்குள்ள போகிறேன். இந்த கட்டுரையில முதல் தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வார்த்தைகளில் விருந்து வையுங்கள் அப்படிங்கிற தலைப்பு. வார்த்தைகளில் விருந்து வையுங்கள் அப்படிங்கிறப்பவே நமக்கு அந்த ஒரு தலைப்பை வந்து ரொம்ப ஆர்வமா விருந்து அப்படிங்கிறதோட சேர்த்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த கட்டுரை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுல வந்து அவங்க சொல்ற வார்த்தைகள் முதல் அறிமுகமே அழகா ஒரு பொயட்டிக்கா ஒரு இது எழுதியிருக்காங்க. சொற்களில் உள்ளது சூட்சுமம், வார்த்தைகளில் உள்ளது வசியம், பேச்சில் உள்ளது பரவசம், விருந்தாகவும் மருந்தாகவும் கரும்பாகவும் கனியாகவும் வரமாகவும் உரமாகவும் உள்ள வார்த்தைகள் ஏராளம் ஏராளம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வரிகள் இல்லையா? அதுல இருக்கிற அந்த சூட்சுமம் எல்லாம் நிறைய இடத்துல சொல்றோம். இப்படி மட்டும் நான் பேசியிருந்தேன்னா அன்னைக்கு நடந்திருக்கதே வேற. சே நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம வருத்தப்பட்டிருப்போம். இந்த ஒரு வார்த்தை தான் என்னை வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேச வச்சிருச்சு அப்படின்னு சில இடத்துல கோவம் போட்டிருப்போம். இப்படி அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் இருக்கிற பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் ஏராளம் ஏராளம், அதற்கு பின்னால் இருக்கின்ற உணர்வுகளும் ஏராளம். இதுதான் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காருன்னு அவங்க வந்து ஒரு திருக்குறள் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் போலோ வன்சொல் வழக்குவது அப்படிங்கிற ஒரு திருக்குறளையும் சொல்லி அதோடைய பொருளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல செவிக்குணவில்லாத பொழுது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வந்து சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப விருந்துன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுவோம், வயிற்றுக்கு செல்லும். அப்ப சொல் அப்படிங்கிறது தான் காதுக்கு கொடுக்கப்படும் உணவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த உணவை செவி மூலமாக கிடைக்கின்ற அந்த ஒரு உணவு தான் இந்த வார்த்தைகள். அந்த விருந்தா வந்து அந்த சொற்கள் தான் நம்மளுடைய உள்ள போகுது அப்படின்னு. அப்ப அதுதான் எல்லாருக்கும் விரும்பப்படக்கூடிய ஒரு இதாகவும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து காய்கறி எல்லாம் எத்தனை ஐட்டம்ஸ் இப்ப அது ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு இல்லைங்களா? இத்தனை ஐட்டம்ஸ் போட்டு சாப்பாடு விருந்து வைக்கிறாங்க இந்த கல்யாணத்துல இந்த ஃபங்க்ஷன்ல அப்படின்றப்போ அதுக்கு ஒரு பிரஸ்டீஜாவும் இருக்கு, ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கும் அப்ப அந்த இதை இது பண்றதுக்கு தேவையான பொருளும் நமக்கு வேணும், அந்த அளவுக்கான பணமும் இருந்தாதான் அந்த விருந்தோட இதை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். தேவையான அளவு வைக்கிறதும் விருந்து தான். இந்த மாதிரி படமாகவும் ஆடம்பரமாகவும் வைக்கிறதும் விருந்து தான். அதற்கேற்ற மாதிரி பொருள் செலவு அதிகமாகுது. இப்ப எப்பவுமே ஒரே மாதிரி நம்மளால விருந்து வைக்க முடியுமா அப்படின்னா, எப்பவுமே அந்த வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் எப்பவுமேனா அதே மாதிரிதான் விருந்து இருக்கும்னா சொல்ல முடியாது. வர்றவங்க இத்தனை பேர் வராங்கன்னா எப்பவுமே அத்தனை பேருக்கும் அதே மாதிரி விருந்து வைக்க முடியுமானா முடியாது. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க, எந்தெந்த நேரத்துல வராங்கன்றது பொறுத்து விருந்துல வந்து மாற்றம் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு செவிக்கு தருகின்ற இந்த வார்த்தை விருந்து அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் முன் வரும் பொழுது அது எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? எப்படி இந்த விருந்து மாறுபடுதோ
அன்னைக்கு கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட் இருக்கும், அன்னைக்கு கிடைக்கிற காய்கறி இருக்கும். அப்ப அத வச்சு தான் அன்னைக்கு சமைக்க முடியும் இல்லைங்களா? இல்லாத ஒண்ண எப்படி நம்ம கொண்டு வந்து அந்த அப்போ அது மாதிரி இந்த வார்த்தை அப்படிங்கிற விருந்து எப்படி இருக்கும்னா, நாடை பொறுத்து, மனிதர்களுடைய அந்த பால் இனம் பொறுத்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த மாரி ஒவ்வொரு வேறுபாடும் இருக்கு இல்லைங்களா? எத்தனையோ வேறுபாடுகள் வச்சு நம்ம வந்து பேசலாம். வேறுபாடுகள்ல வச்சு வேற வேற வார்த்தைகள பேசலாம். ஆனா அது எல்லாமே எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரை அலசுது. சரிங்களா? அதுல வந்து யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அதாவது எப்படி சொல்லணும், அந்த விருந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறைய வந்து அடுத்து குடுத்திருக்காங்க. சிரித்து பேசணும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. கெட்ட சொல்லை நீக்கு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சுளிக்கச் சொல்லேல் அப்படிங்கிறதும் ஔவையார் அவங்க சொன்னது. கீழோர் ஆயினும் தாழ உரை அப்படின்னு ஆத்திச்சூடி. சை என இகழேல் அப்படிங்கிறது இளையார் ஆத்திச்சூடி. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு. ஒரே நேரத்துல எப்படி விருந்தளிக்கிறது எல்லாரும் இயலாதோ, அதே மாரி இந்த இடம், பொருள், ஏவல், ஊர பொறுத்து, லாங்குவேஜ பொறுத்து, இத பொறுத்துன்னு எல்லாருக்குமே நம்ம வந்து குடுக்குறோமோ, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம். அப்ப அந்த வார்த்தைகளுக்குள்ளும் அந்த அறம் இருக்க வேண்டும். வெறும் செயலில் மட்டும் அல்ல, சொல்லில் கூட அந்த அறம் இருக்க வேண்டும் தான் சொல்லறம் இருக்கணும் அப்படிங்கிறத நெனச்சு வாழ்ந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ அத வந்து நெறைய நூல்கள் நம்ம வந்து சிறப்பா அத பத்திலாம் எடுத்துரைக்குது. எப்படி பேசணும் அப்படின்னா, இனிமையா புன்சிரிப்புடன் அதாவது புன்சிரிப்பும் தேவையான அளவு நயமான, தரமான சிரிப்புடன் இதயத்திலிருந்து தோன்றும் இனிய சொற்களை நாம பேசணும் அப்படின்னா, இருக்கின்ற இதயங்கள் அனைத்தும் இணையப்பெறும். அப்பதான் இணைந்து வரும். இப்ப இந்த தளங்கள்ல நெறைய தளங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல எல்லாரும் ஒன்றா இணைவதற்கான ஒரே காரணம் என்ன? அவங்க பேசுகின்ற விதம் பிடித்திருக்கிறது. அந்த கருத்துக்களை அழகா கொண்டு வராங்கன்ற ஒரு தான். இல்லைங்களா? எல்லாரும் கொண்டு வர விஷயங்கள் பிடிச்சு போய் தான் நம்ம வந்து போறோம். அப்ப அத இன்னும் அழகா சொல்லும்போது இன்னும் ரசிச்சு நம்ம கேட்போம். எப்படி ஒரு நல்ல நிலத்துல, பண்பட்ட நிலத்துல எல்லா பயிரும் சிறப்பா விளையுமோ, அது மாதிரி பண்பட்ட மனதுல தான் சிறப்பான வார்த்தைகள் தோன்றும். அந்த வார்த்தைகள்லாம் எப்பவுமே இனிமையா இருக்கும், உறுதியா இருக்கும், எளிதா இருக்கும், எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். கூடவே எல்லாருக்கும் பிடிச்சதாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி பேசுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்கா? இல்ல ஏதாவது வலி ப வ அ ஒரு பெயின் இருக்கா அப்படின்னா இல்ல. யாருக்கும் வலிக்க போறதில்ல. நாக்குக்கும் வலிக்க போறதில்ல. நம்ம பேசுறத கேட்கிறவங்களுக்கும் இல்ல. அப்ப அது எப்படி இருக்காம்? நம்ம வந்து காயப்பட்ட இடத்துல ஒத்தடம் குடுக்கும்போது எவ்வளவு இதமா இருக்கும். அப்ப இந்த இன்சொல் பேசுறது வந்து அந்த மாதிரி ஒத்தடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்ம வந்து நிறைய நல்ல சத்துள்ள பொருட்கள் அதெல்லாம் போட்டு தேவையான அளவு சமைச்சு கரெக்ட்டா போட்டு கரெக்ட்டான காம்பினேஷன், பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு சமைக்கும் பொழுது, அந்த விருந்து என்ன ஆகுது? ரொம்ப சிறப்பாகுது. அது மாதிரி நம்மளுடைய பேச்சுல என்னென்னலாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் போடணும்னு சொல்றாங்கன்னா, அன்பு, அறம், அருள், விடுதலை உணர்வு, சுய முன்னேற்றம், சிந்தனை பெருக்கம், சீரிய வாழ்வியல். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம பேசும் பொழுது, அது சம்பந்தமான சொற்கள நம்ம வந்து பேசும் பொழுது, நம்மகிட்ட இறுக்கங்கள்லாம், மன இறுக்கம் எல்லாமே குறைந்து, நல்ல நல்ல சிந்தனைகள் உதயமாகும். நல்ல நல்ல அதாவது மனக்கசப்பெல்லாம் தீர்ந்து ஒரு தோழமை உருவாகும். வானமே எல்லையா நம்ம மனசு வந்து அப்படி எல்லாமே இருக்கு. என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி குடுத்து, சிலருக்கெல்லாம் அந்த அந்த ஒரு வார்த்தைய கேட்கறது மூலமா நெறைய இடத்துல நமக்கு வந்து அந்த சொல்றோம்ல, கடவுளே வந்து சொன்ன மாரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றோம். அது எத வச்சு சொல்றோம்? அந்த ஒரு சொல்ல வச்சு தான் சொல்றோம். அந்த அவங்க பேசின வார்த்தை. இல்ல நொந்து நூடுல்ஸ் ஆயி உட்கார்ந்துருப்போம். அப்போ ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலத்த குடுக்கும். யான பலத்த குடுக்கும். எத வேணாலும் சமாளிச்சிடலாம்டா. இந்த ஒரு இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள மோட்டிவேட் பண்றோம். அப்ப இது எல்லாமே என்ன? அந்த ஒரு அழகான வார்த்தை. அது கரெக்ட்டா வர்ற நேரம். அப்புறம் எல்லாரும் இந்த மாரி எல்லாம் இது பண்ணும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்பவுமே இனிமையாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வார்த்தை இதுல வந்து மயங்கிட்டோம் அப்படின்னா, திரும்பி திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து ஒரு பவர குடுத்துருது இல்லைங்களா? அப்ப அத தேடி தான் திருப்பி அடுத்து நம்மளுடைய எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாரி ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிராதா? ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைச்சிராதா? அப்படிங்கிறத தேடி ஓடுறோம். இது அழகா அறிஞர்கள் சொன்னதையும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருட்டறையில மின்மினி பூச்சிகள் வந்துச்சுன்னா, அறையில இருக்கிற இருள் மறைந்து அழக வந்து அது பருகுமோ, அது மாதிரி நம்மளோட துன்பம் வந்த சமயம் யாராவது சொல்கின்ற ஒரு இனிய மொழி நம்மளுடைய துன்பத்த மறந்து நம்மள இனிமையாக்கும் அப்படின்னு ஆர்தர் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற அறிஞர் கூறியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வளையாபதியிலிருந்து ஒரு பாடல். ஆக்கம் படுக்கும் அருந்தளைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்திலும்
நாக்கு அல்லது இல்லை நனி பேணுமாறே என்கிறது வளையாபதி. அப்ப மனுஷனோட உடம்புல இருக்கிறதுல மிக மோசமான கருவி நாக்கு தான். அந்த நாக்குடைய நல்ல சொல் நம்மள புகழடைய வைக்கும். தவறான சொற்கள் நம்மள தப்ப முடியாத சிறைக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். பொருத்தமற்ற பேச்சால் சேர்த்த செல்வத்தை அந்த பொருத்தமற்ற பேச்சு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். நம்மளுடைய புலன்களை காக்குறதுல மிக முக்கியமா நம்ம நாக்கை அடக்க வேண்டும். அடுத்து கொடிய பாவ சொற்களை சொல்லணும் அப்படின்னா இழிவான நரகத்துல கொண்டு போய் அது தள்ளிடும்னு அந்த பாடல் சொல்லுது. அப்போ அது நமக்கு நம்மளை வரமாக ஆக்குறதும் நம்மளுடைய இதை சாபமாக்குறதும் நம்மளுடைய நாக்கு தான். அப்ப நம்ம அதை கவனமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வாழ்க்கையை வரமாய் மாற்றுவதற்காக வார்த்தைகளில் விருந்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு கொடுத்து சிறப்பான கருத்துக்களை அம்மா அதுல பகிர்ந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு உலகமே நம் கையில், எத்தனையோ சாதனைகளை, அளவிட முடியாத சாதனைகளை நாம பேச முடியும். சாதனைகள்ல இடம்பெற்ற சரித்திரத்திலையும் நம்ம இடம்பெறலாம். அதுல எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அழகான கட்டுரை நிறைவடைகின்றது. அடுத்த கட்டுரை பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல விருந்து வைங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சாதனையாளர்களாகி நீங்க நாளை நம்ம அதே சரித்திரத்துல வருவோம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் மாதிரி இருந்துச்சு அடுத்த கட்டுரை. வாழ்வது ஒரு முறைதான் இல்லையா? எல்லாருக்குமான வாழ்க்கை, இந்த கிடைத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்றதுக்காக நிறைய அவங்க கதைகள் மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷன் ஒரு கிளியை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரான். கொண்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த கிளியை வைக்கிறான். வச்சுட்டு முதல்ல என்ன செய்யறான், அதோட சிறகுகள் எல்லாத்தையும் வெட்டுறான். வெட்டி முடிச்சுட்டு அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், அதுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். கொடுத்து முடிச்சுட்டு இது பண்ண உடனே இது என்ன நினைச்சிச்சு, சரி நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. கஷ்டப்பட்டு அங்க போய் மரம் தேடி எதை தேடி ஒன்னொன்னா தேடி தேடி போய் சாப்பிடுறதுக்கு ஒருத்தன் சூப்பரா தட்டுல வச்சு அழகா நமக்கு விருந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, ஜாலியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம், எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஜாலியா அந்த இறகுகள் வெட்டினதை கூட மறந்துட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கொஞ்சம் மிளகாய் பழங்களை எடுத்துட்டு அந்த கிளிக்கு கொடுக்குறான். அதை சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது, அவன் சொல்றதெல்லாம் கேட்குது. அவன் என்ன செய்யறான், அவனோட லாங்குவேஜ் என்னவோ அதை சொல்லி கொடுக்குறான். அதையும் அந்த கிளி என்ன பண்ணுது, கேட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்குது, பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு பறக்க முடியாது இல்லையா, இறகுகளை வெட்டினதுனால அது அந்த கூண்டு தான் தன்னோட உலகம் நினைச்சுக்கிட்டே என்ன செய்யுது, அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது. அதோட மொழி என்ன அப்படிங்கிறதையும் அதை மறந்துட்டு அவன் சொல்லி கொடுத்தது தான் பேசிட்டு இருக்கு. அப்ப தன்னுடைய நிலை மறந்து, தன்னுடைய இடம் மறந்து, தன் யாருங்கிறதே மறந்துட்டு அது இந்த படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு முழு நேர சமயக்காரனாவே ஆயிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளி தன்னுடைய சுயத்தை மறந்து விட்டு அந்த இடத்துல ஐக்கியம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வீடு இருந்த இடத்துல ஒரு தோட்டம் பக்கத்துல இருந்திருக்கு. அந்த தோட்டத்துக்கு நிறைய கிளிகள் வருது. அது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அதோட சவுண்டு கீ 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 கீன்னு கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. இந்த கிளிக்கு பார்த்துட்டே இருக்கு, அதுக்கு சத்தம் போடுது. ஆனா இதுக்கு அது புரியவே இல்லை, ஏன்னா இதுக்கு அந்த லாங்குவேஜே தெரியாது. உடனே இதுக்கு என்ன பண்ணல, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஏன்னா அதுக்கு அந்த லாங்குவேஜுக்கு சொல்றதுக்கு தெரியல, அது அந்த மாதிரி பழகவே இல்லை. அப்போ தன்னோட மொழியை மறந்துருச்சு, அவங்களோட சொல்றதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு முடியல, தன்னோட கஷ்டத்தை சொல்ல முடியுமோ, தன்னோட மகிழ்ச்சி எதையுமே அது வெளிப்படுத்த முடியாத நிலையில தனிமைப்பட்டு இருக்கு. அதுக்கு துணையா யாருமே இல்லை, தனிமைப்பட்டு போய் இருக்கு. அப்ப அது என்ன செய்யுது, மனுஷன் என்ன சொல்றானோ அதை சாப்பிடுறது, கொடுக்கறத அவனை மாதிரியே பேசுது, தானும் ஒரு மனுஷன் நினைச்சிட்டு அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் எப்படி இருந்திருக்கானா, இப்ப இந்த கிளி என்ன ஆயிடுச்சு, முழுசா சந்திரமுகியா மாறின மாதிரி முழுசா மனுஷனா மாறிட்டேன்னு நினைச்சிட்டு அந்த கிளி இருக்கு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றான், இது கிளிதான், இது இன்னும் மனுஷன் ஆகலைன்னு மனுஷனா அதை ஏத்துக்கவே இல்லை. அவன் உடனே அவன் என்ன பண்றான், கொஞ்ச நாள்ல அவனுக்கு சலிப்பாயிடுது, இந்த கிளி இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை விட்டுட்டு என்ன செய்யறான், எதுவுமே சாப்பாடு கொடுக்காம அதை அலட்சியப்படுத்தி இது பண்றான். கிளி என்ன செய்யுது, பறந்து போறதுக்கு ட்ரை பண்ணுது, ஒண்ணுமே பண்ண முடியல, பறக்கவும் முடியல, அங்கேயே சுத்தி 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 வந்துட்டே இருக்கு. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லாத அதை ரொம்ப வெறுப்பா ட்ரீட் பண்றான். கொஞ்ச நாள் ஆனவுடனே அவன் போய் ஒரு மைனாவை பிடிச்சிட்டு வரான். அதை வச்சு அதை பழக்கி கொடுத்து அதை இது பண்ணிட்டு அவன் கிளியவே மறந்துடுறான். அப்போ அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும் பொழுது இப்ப அவன் கிளியை நினைக்கிறதே கிடையாது. அப்போ என்னாச்சு, இதுல இருந்து என்ன இந்த கதையில இருந்து தெரிய வருது அப்படின்னா, தனக்குன்னு இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எளிதா கிடைச்சிச்சு சாப்பாடு, எளிதா நம்மளை பாத்துக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த கிளி மாதிரி தான் நம்மளும் முகவரியற்றவர்களாக மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மத்தவங்களுக்காக தன்னை மாத்திக்கிறதும், மற்றவர் போலயே அப்படி இமிட்டேட் பண்ணி நிறைய பேர் என்ன பண்றோம், அந்த நம்மளோட அடையாளத்தை தொலைச்சிட்டு அவங்கள மாதிரியே ட்ரை பண்றோம்.
இது மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து இது பண்ணாலும், நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தேவையில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துது. அதே போல இயற்கை நம்மள படைக்கும் பொழுது எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள், சமமானது எல்லாமே எல்லாமே குடுத்திருக்கு. அப்போ நம்ம வந்து அதுக்கான தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அதே போல எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய அறிவை வெளிப்படுத்தணும்? எந்த இடத்துல நம்முடைய ஆற்றலை இது பண்ணணும்? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம தான் ஒவ்வொன்னா புரிஞ்சுகிட்டு தேடி தேடி கண்டறியணும். எல்லாத்துக்குமே அந்த ஒரே பவரோட தான் அனுப்பி வச்சிருக்கு. இயற்கையோ, இறைவனோ நம்மள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அத தேடி கண்டடிச்சு சரியான பாதையில கவனத்தோட போறவங்க நெறைய பேரு. சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்த அடைஞ்சுட்டு அதோட நிறுத்திருவாங்க. ஆனா இன்னும் சிலர் அதுல இன்னும் வெற்றிப்படி போகணும்ன்ட்டு அதற்கான இன்னும் சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி செஞ்ச மிஸ்டேக்ஸ சரி பண்ணிக்கிட்டு, திருத்தமா ஆக்கிக்கிட்டே திருப்பி திருப்பி போயி, ரொம்ப உயர்ந்த இடத்துல போய் எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சுருவாங்க. அப்போ திட்டமிடுவது, அந்த பிளானிங் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, டெசிஷன் மேக்கிங், பிளானிங், பிராக்டிஸ் இது எல்லாமே பண்ணிட்டு, அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா, அது அப்படியே அவ்வளவுதான் தப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, திரும்ப திரும்ப தன்னை முழுமையா ஈடுபடுத்தி, திருத்தமா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய வெற்றி இது வந்து இதாயிரும் அப்படிங்கிறது. இதுக்கு அழகா வந்து அவங்க குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவங்களுடைய பாடல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு இருந்துச்சாம். அதுக்கு அதோட பேரே மறந்து போச்சாம். அப்போ ஒவ்வொன்ட்டையா போய் கேக்குது. "கொழு கொழு கன்றே என் பெயர் என்ன? கன்றின் தாயே என் பெயர் என்ன? தாயை மேய்க்கும் ஆயனே என் பெயர் என்னன்னு?" அப்படி ஒவ்வொருத்தட்டையா கொடிக்கிட்ட போய் கேக்குது. "கொடிமரமே என் பெயர் என்ன? கொக்கே என் பெயர் என்ன? மீனே என் பெயர் என்னன்னு?" ஒவ்வொருத்தட்டையா கேக்குது. கடைசியில வந்து "புல்லை தின்னும் குதிரையே என் பெயர் என்ன?" அப்படின்னு போய் குதிரைகிட்ட கேக்குது. உடனே அந்த குதிரை வந்து என்ன பண்ணுச்சான், அப்படின்னு சிரிச்சுச்சான். சிரிச்ச உடனே தான் அந்த ஈக்கு அதோட பேரே ஞாபகம் வந்துச்சான். இந்த பாடல் வந்து எப்படின்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம யாருன்னு யார்ட்டயோ போய் தேடிட்டு, அவங்க வேற ஏதோ சொல்லும்போது, நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத அப்போ புரிஞ்சுகிட்டு, காலம் கடத்தி புரிஞ்சுகிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறதா இது இத நம்ம வந்து உணர்த்துது. அப்ப நம்மளுடைய நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கோம், என்ன பொசிஷன்ல நம்மளோட நிலைமை இப்போ இருக்கு. யாரெல்லாம் நமக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம குடும்பத்துல கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்ம கூட படிச்சவங்க, எப்படி வேணாலும் நம்ம அந்த ஒரு கம்பேரிஷன் வந்து பண்றது தப்புன்னு இல்ல. எந்த இடத்துல கம்பேர் பண்ணுமோ அந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாரி கம்பேர் பண்ணி, அத நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போனோம்னா கம்பேரிஷன் வந்து தப்பு கிடையாது. அதான் என்னோட ஒப்பீனியன். அப்போ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், எந்த நாட்ட சேர்ந்தவங்க, நம்மளோட திறமைகள் என்ன, நம்மளுடைய அறிவு என்ன, நம்ம படிப்பு என்ன அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுகிட்டு, எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சரியா திட்டமிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த வாழ்ற ஒரு முறையில சிறப்பான ஒரு வாழ்க்கைய நல்ல மாண்போட, நல்ல அறத்தோட எல்லாமே வாழ்ந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை வந்து நிறைவடையுது. நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச கட்டுரை. அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் என்ன அறியாமலே கொஞ்சம் அந்த இதெல்லாம் இமிட்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைவான இந்த கட்டுரை சொல்லி நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. மறந்திருந்தது போதும் எதிரே வா அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரை. இது வந்து என்ன அப்படின்னா, எதை பத்தி அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் இதை மட்டும் எல்லாரும் கெஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் அடுத்ததுக்கு போறேன். மறைந்திருந்தது போதும் எதிரே வா, இதான் தலைப்பு. இப்ப நான் ஒரு 4 லைன் ரீட் பண்றேன். இது எதை பத்தி எதுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். சந்தைப்பேட்டையின் சத்தத்தில் ஒரு ஓரத்தில் எல்லாம் மறந்த நிலையில் வாளையும் காலையும் சுருட்டிக் கொண்டு தலையை சற்று சாய்த்தவாறே அவ்வப்போது கண்களை மெல்ல திறந்து பார்த்து மூடிக்கொள்ளும் நாயை போல தன்னை சுற்றி எத்தனையோ கூக்குரல்கள், ஓசைகள் கேட்ட போதும் எதையுமே உள்வாங்காமல் எங்கோ யாருக்கோ யாரோ பேசிக்கொள்வதாய் பேசுவதாய் எண்ணிக்கொண்டு இருப்பது என்ன? கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. மனசு. ஓகே, முத்துலட்சுமி மேடம் ஒரு ஐடியா மனசு. வேற யாரும் ஆன்சர் சொல்லலாம். விரக்தியான மனிதன். ஓகே, விரக்தியான மனநிலை. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து ஒரு ஆன்சர். இன்னும் ஒரு ஆன்சர். மௌனம் கூட பதில் சொல்ல. ஓகேமா, தேங்க்யூ ஜானகிமா. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னதுன்னா மனம், என் மனம் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுதான், அப்படி மனசு வந்து சுருண்டுட்டு இருக்கும். அப்ப ஐம்புலன்களும் அதாவது எப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ எப்படி அப்படியே அந்த சத்தம் எது கேட்டாலும் அதை பத்தி யோசிக்கல. யாரோ யார்கிட்டயோ பேசினதை, எப்போ பேசினதை நம்மகிட்ட பேசினாங்கன்னு நினைச்சுப்போம். சில சமயம் நம்மகிட்ட பேசல, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறது தான் மனம். அப்போ
அப்போ அவ்வப்போது என்ன செய்யுது, அந்த நாய் வந்து படுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்ண தொறந்து பார்க்குற மாரி அப்பப்ப நிகழ்காலத்துக்கு வரும். அப்பப்ப பாஸ்ட்க்கு ஓடி போயிரும். அப்பப்ப ஃபியூச்சருக்கு ஓடி போயிரும். அப்பப்ப நிகழ்காலத்துக்கு வந்துரும். அப்போ சில சமயம் காரணமே இல்லாம அ எப்படி வந்து ஒரு நாய் வந்து ஓடி போய் வண்டிய தொறக்கும். இல்லன்னா நடந்து போறவங்கள தொரத்தும். தேவையில்லாம ஒரு இத தொரத்தும். அப்ப அந்த மாரி இருக்கும்போது அது மாதிரி நம்ம மனசு என்ன செய்யுதாம், அப்பப்ப பழகுனவங்க, பேசினவங்க, அவங்க பேசினது, அவங்க வந்து சொன்னது, இது எல்லாத்தையும் யோசிப்போம். இல்ல நம்ம சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் எப்பயோ எங்கேயோ சொன்னத நம்ம ஞாபகம் வச்சுட்டுருப்போம். அத பத்தி பேசுவோம். இது எல்லாத்தையும் அசை போட்டுக்கிட்டு முன்னாடியும், பின்னாடியும் ஒரே திங்கிங்ல இருக்கோமா, ஃபியூச்சர பத்தியே திங்க் பண்றோமா, ஃபியூச்சர பத்தி திங்க் பண்ணி ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு போயிரும். 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வச்சுரும் நம்மள. அப்போ அந்த மாரி முன்னும் பின்னும் ஓடி, சில சமயங்கள்ல அது வந்து எதையுமே அதனால ஒரு ஒரு பிரயோஜனமே இருக்காது. அந்த திங்கிங்னால. திருப்பி எப்படி அந்த நாய் புறப்பட்ட இடத்துக்கே வந்து இது பண்ற மாரி மனம் என்ன செய்யுது? திருப்பி அந்த நிகழ்காலத்துல எந்த இடத்துல நம்ம நிக்கிறோமோ அங்க வந்து நிக்குது. அப்ப இந்த மனசுக்கு என்னதான் வேணும்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரும் எல்லாரையும் அறிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆளா பறக்கிறது எதுக்கு இந்த மனசுக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. அப்ப ஏதாச்சும் அசை போட்டோம்னா, நமக்கு திங்க் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமா? இல்ல நம்ம வந்து பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா? அப்படின்னு நினைக்குதா? எதுக்கு இது நேரம் காலம் பார்க்காம இப்படி அலைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு. இப்ப எத பார்த்தாலும் சரி, யார்ட்ட இருந்தாவது ஏதாவது ஒண்ணு நம்ம என்ன செய்றோம்? யாராவது இப்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஒரு கட்டுரை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓ இதுல நமக்கு ஒரு நல்ல லேர்னிங்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதுல இருந்து ஏதோ கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ட மைண்ட் கொடுக்கும். அப்ப நம்ம வருவோம். அப்ப அதை என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணும் நமக்கு. இந்த செஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பலர் செவிச்செல்வம் தான் சிறந்தது, இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், நல்ல விஷயங்கள் எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தை உனக்கு போதும், உத்வேகம் கிடைக்கும், நீ பெரிய இதாயிடலாம் அதாயிடலாம்னு நமக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் வந்து மண்டை கொடுக்கும். இந்த செஷனுக்கு நான் ரெடி ஆகுறதுக்கு தேவையானதெல்லாம் என் மைண்டு கொண்டு வந்து கொடுக்கும். அதை வச்சுட்டு நான் என்ன செஞ்சிருவேன், இந்த செஷனுக்குள்ள வந்துவேன். இன்னொரு நாள் என்ன செய்யும், இதே செஷன் இப்ப அங்க போய் என்ன ஆக போகுது அப்படின்னு அப்படி எதிர்மறையா அதுக்கு சப்போர்ட்டிவா எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போக விடாம பண்ணும். அப்ப இந்த மனசுக்கு என்னதான் வேணும், இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன செய்யும், யாராவது ஒருத்தரை அப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கு தேவையான காரணிகள் எல்லாத்தையும் கொடுக்கும். என்னை பார்த்து இப்படி இந்த வார்த்தை எப்படி அவன் சொல்ல போச்சு, என்கிட்ட எப்படி இப்படி பேச போச்சு மரியாதை இல்லாம, அவனை பழி வாங்கவே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ரெஃபரன்சஸ் எல்லாம் நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இல்ல சில சமயம் அப்படியே பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க, நம்மள அவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. பெருசா அந்த இதை வந்து பொருட்படுத்தாம சரி பரவாயில்ல போட்டும் அப்படின்னு மன்னிக்கிற மன்னிக்கிற ஒரு குணத்தையும் நமக்கு அந்த மனசு தான் காட்டும். அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவான ரெஃபரன்சஸ், கொட்டேஷன்ஸு, இன்சிடென்ட்ஸு, உயர்ந்த தலைவர்களுடைய வாழ்க்கையில நடந்த கதைகள் எல்லாத்தையும் நமக்கு அப்போ கொண்டு வந்து ஞாபகப்படுத்தும். அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒரு கற்ற நீதியை கொடுக்கும். பழி வாங்குறதற்கான சூத்திரம் இதுதான், அதுதான் சரித்திர கதைகள்ல இருக்கு, அதை செய்யி அப்படின்னு கொடுக்கும். ஹிஸ்டரியில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்போ எதுக்கு ஆக்ரோஷம் வருது, எதுக்கு கோபம் வருது, எதுக்கு பட்டுன்னு பேசணும்னு தோணுது, எதுக்கு சத்தம் போடணும்னு தோணுது அப்படின்னு தெரியாமலே நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கவர்கள், நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், குடும்பத்தினராகட்டும், அவங்க எல்லாரையும் கடிச்சு கொதறி காயப்படுத்துறோம் நம்மளுடைய வார்த்தைகளால. அதுக்கப்புறம் திருப்பி ஒண்ணுமே நடக்காதது மாதிரி நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி காயத்தை ஆத்துறதுக்கு மருந்துகள் தடவுற மாதிரியும் சில நேரங்கள்ல அப்படியே சமாதானப்படுத்தி அவங்கள்ட்டையும் பேசுறோம். கவலையெல்லாம் இல்லாம பேசுறதுக்கு, கவலையை போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பேசுறோம். சிரிக்கிறோம், அவங்கள்ட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறோம் நம்மளோட நிலைமைய. அப்ப இது எவ்வளவு ஒரு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல வந்து பெருசா வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். அதை அப்படியே சீப்போ அப்படின்ற மாதிரி அதை அசால்ட்டா ஆக்கி கொண்டு போறதுக்கான தாட்டையும் நம்ம கொடுக்கறது அந்த மனசுதான். இல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும், அதை பூதாகாரமாக்கி பெரிய பிரச்சனையா, உதாரணத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாதாரண காய்ச்சல கொரோனா மாதிரி ஆக்கி கூட அச்சமூட்டுற அளவுக்கு இந்த மனசை நம்மளை தயார்படுத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு சில சமயங்கள்ல சின்னதா இருக்கிற ஒரு குவளை தண்ணீர், ஒரு டம்ளர்ல இருக்கிற தண்ணியை பெரிய கடல் அளவுக்கு நம்மளை திங்க் பண்ண வைக்கும். சில சமயங்கள் அந்த கடல் முன்னாடியே போய் உட்கார்ந்து வச்சிருந்தா கூட அங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். அப்போ நம்மளை வந்து எல்லா இதுலயுமே நம்மளை வந்து வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அந்த மனசு இல்லையா. எல்லாமே தூங்கணும்னு போனா கூட ட்ரீம்ஸ்ல கூட வந்து நம்மள இது பண்ணுது. அப்புறம் தனிமையில இருந்தோம்னா தனிமை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணி சமயத்துல அப்படியே நம்மள ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கிரும். சில சமயம் எல்லாரோட இருக்கணும்னு போவோம், இருக்கும்போது இருக்க முடியாத மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். இப்படி ஒவ்வொரு சமயமும் இது பண்றது. கொள்ளித்தேல் கொட்டி கொதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ள மனம் துள்ளுவது ஏன் அப்படின்னு சொல்லி தாயுமானவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி யாரோட இதையுமே அந்த மனசு வந்து விட்டு வைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சின்ன வைக்க பொருளை ஒரு சின்னதா ஒரு தீ வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்படி ஊரையே கொளுத்தி பெருசா இதாக்குமோ, அது மாதிரி நெருப்பு வந்து எப்படி முற்றிலும் அழிச்சிருமோ அந்த மாதிரி
அது கனந்துகிட்டே அந்த சொல்லுவாங்கல்ல, நெருப்பு கனன்றுகிட்டே இருக்கு இன்னும். அந்த தீ இது வந்து இருந்துட்டே இருக்குன்ற மாரி. அது வந்து எது போதும் போதும்ன்னு நம்ம சுதந்திரமா விடவும் முடியாது. விட்டாலும் நம்மள பைத்தியமாக்கிரும். இழுத்து பிடிச்சாலும் நம்மள அது ஒரு வழி ஆக்கிரும். அப்போ அதுக்கப்புறம் சில சமயம் நம்மள கிறுகிறுப்பாக்கி சுத்தமா கிறுக்கு பிடிக்க வச்சுரும் நம்மள. சில சமயங்கள்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல போயிருந்தா கூட நமக்கு ரிலாக்சேஷனே இல்லாத மாரி குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா நமக்கு வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டும் ஒரு இடத்துல. ஒரு சமயத்துல நமக்கு மனசு குளிர்விக்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ குடுக்கும். இப்படி ஒவ்வொன்னும் எப்படின்னே சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வந்து குடுக்கும். சில நேரங்கள்ல அதுவே நீதிபதி ஆகும். நம்ம செய்ற தப்புனா, தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, வக்கீலா இருந்து நம்மள வாதாட வைக்கும். நம்ம வந்து யாராவது பண்ணிட்டாங்க தப்புன்னா, ஜட்ஜா இருந்து நம்ம தீர்ப்பு சொல்ற ஸ்டேஜுக்கு போயிருவோம். இப்படி எல்லாமே நம்மள வந்து செய்ய வைக்கிறது என்னன்னா, இந்த மனசு. திடீர்னு நிசப்தமாயிரும், திடீர்னு விசித்திரமாயிரும், திடீர்னு மௌனமாயிரும், திடீர்னு கோவமாயிரும். இப்படி ஒண்ணொண்ணும் பண்ணும். அப்ப பாலுக்கும் காவலாயிடும், பூனைக்கும் தோழனாயிடும்.